ஹலோ குட்டீஸ், இன்னைக்கான கதை பார்க்கலாமா? பாட்டி வடை சுட்ட கதை. ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க வடை சுடும்போது அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் ஒரு காக்கா உட்காந்துட்டு இருந்துச்சான். அது தினமும் பாட்டி வடை சுடும்போது பார்த்துக்கிட்டே இருக்குமா. அந்த வடையோட வாசனை காக்காவுக்கு ரொம்ப பிடிக்குமா. காக்கா எப்படியாச்சும் அந்த வடையை பாட்டிக்கு தெரியாம எடுக்கணும்னு நினைச்சுச்சான். ஒரு நாள் பாட்டி வடையை சுட்டு ஒரு தட்டுல எடுத்து வச்சாங்களாம். அவங்க திரும்பி எண்ணெய் எடுக்கிறதுக்குள்ள காக்கா அந்த வடையை எடுத்துட்டு ஓடிருச்சான். ஓடி போய் ஒரு மரத்துல காக்கா உட்காந்துச்சான். அப்போ அங்க இருந்து ஒரு நரி காக்காவை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். காக்கா பக்கத்துல வந்த அந்த நரி காக்கா கிட்ட ரொம்ப இனிமையா பேசுச்சான். காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிச்சான். நீ ஒரு பாட்டு பாடு, உன்னோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் குரல் ரொம்பவே இனிமையாக இருக்கும்னு சொல்லிச்சான். காக்காவும் அதை ரொம்பவே நம்பிச்சான். காக்கா கா கான்னு பாட ஆரம்பிச்சிச்சான். பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வடை வாயில் இருந்து கீழே விழுந்துருச்சான். இப்போ அந்த வடையை நரி எடுத்துட்டு ஓடி போயிருச்சான். இந்த கதையில இருந்து குட்டீஸ், நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய நீதி என்ன அப்படின்னா, காக்கா பாட்டிக்கு தெரியாமல் வடையை திருடிட்டு போச்சு. கடைசியில் கைக்கு எட்டினது வாய்க்கு கிடைக்காம போயிருச்சு. அதனால் திருடுற பழக்கம் ரொம்பவே தப்பு. அதை எப்பயுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீதி கதைகள் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ரோசி பிரைட் பாக்ஸ் யூடியூப் சேனலை பாருங்கள்.